வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். செக்ஷன் 90 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 90 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 90 ஆஃப் IPCயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அச்சத்தை உருவாக்கியோ ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியோ அவங்கக்கிட்ட ஒரு நபர்கிட்ட சம்மதம் வாங்குவது, அந்த சம்மதம் செல்லாது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 90 ஆஃப் IPCயில் சொல்கிறாங்க. இது 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நபர்கிட்ட வாங்கக்கூடிய சம்மதம், அந்த நபர் அவங்க ஒரு மனநிலையில் சரியான ஒரு மனநிலையில் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய சம்மதம் செல்லாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாயிண்ட், அதாவது செகண்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, குழந்தைகளிடம் வாங்கும் சம்மதமும் செல்லாது. ஏன்னா குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது பிரித்து பார்க்கறதுக்கான அறிவு இருக்காது. அந்த அறிவு இல்லாமல் அந்த குழந்தைங்கிட்ட ஒரு சம்மதம் வாங்குறீங்கன்னா அந்த சம்மதமும் செல்லாது அப்படிங்கிறதா செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த சம்மதம் அப்படிங்கிறது எந்த செக்ஷனில் ஒரு சம்மதம், அதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் எந்த செக்ஷனில் ஒரு அஃபென்ஸ் பனிஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்திலையும் இந்த மாதிரி ஒரு சம்மதம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா செக்ஷன் 90 ஆஃப் IPC படி அந்த சம்மதம் செல்லாது அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் தெளிவாக விளக்கியிருக்காங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்குறோம். தொடர்ந்து நம்ம ஃபுல்லாக 511 செக்ஷன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாருமே கமெண்ட் போட மாட்டேன்றீங்க. நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அந்த கருத்துக்கள் புரியும். இந்த வீடியோ புரியுதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த வீடியோ நாங்கள் போடுறதுல ஒரு பயனுள்ளதாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோவை தொடர்ந்து அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லா நபர்களுக்கும் இந்த சட்ட அறிவு தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.